திமுகவை மட்டும் மோசமா எதிர்க்கணும். திமுக அரசுக்கு எதிரான ஒரு பெரிய பப்ளிக் ஒப்பீனியனை ஒரு புயல் மாதிரி உருவாக்கணும். தொடர்ந்து பேசணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சிஎம் சார் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப இது திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு விஷயம். எதற்காக, யார் பரப்புறாங்க? தாவேக்கு எதிர்பார்க்கல, பிஜேபி எதிர்பார்க்கல, ஏடிஎம்கே குறிப்பா எதிர்பார்க்கல. ஒட்டஞ்சிரும், சின்ன பின்னம் ஆயிடும், அது ஆயிடும், இது ஆயிடும் தான் அவங்களுடைய கால்குலேஷன். அந்த கால்குலேஷனை மீறி நடந்த விஷயம். அதை அந்த கால்குலேஷனை மெய்யாக்கிறதுக்கு இவங்க நிறைய செலவும் பண்ணாங்க. பிரேமலதாவும் போயிடுச்சு, ஓபிஎஸும் போயிட்டாரு, சசிகலாவும் போயிடுச்சு, செங்கோட்டையனும் போயிட்டாரு. இன்னொரு இன்சிடென்ட் சொல்றா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். செங்கோட்டையன் பிஜேபியோட க்ளோஸா இருந்தவர். ஆமா, அவர் ஏன் தாவேக்காக்கு போனாரு? அண்ணன் விஜய் வரார், விஜய் வரார், விஜய் வரார் அப்படின்ற ஒரு கேம்பெயினை நம்ம ஆட்கள், நம்ம பத்திரிகையாளர்களை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. அதிமுக அதிமுக தான் ஆரம்பிக்குது. அதிமுக ஆரம்பிச்சு அதிமுக கொண்டு போகுது. சரி, அதுல இதுக்கு பாஜகவுக்கு இதுல உடன்பாடு கிடையாது. நயினார் மறுத்துட்டாரு, இது ஒரு வதந்திட்டாரு. இல்ல இந்த வதந்தியை கிளப்பணும் அப்படின்ற ஐடியாவுக்கு உடன்பாடு அவன் பயங்கரமா கிளர்ந்து எழுந்து சிஎம்ன்ற ரேஞ்சுக்கு விஜய் போய்கிட்டு இருக்கும்போது அதிமுக 40 தொகுதி தரேன். பேச்சுவார்த்தையின் போது நீங்க ஒரு குழு அமைங்க, நாங்க ஒரு குழு அமைக்கிறோம், நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுவோம், 40 தொகுதி தரேன், நீங்க எதிர்கட்சி தலைவரா வந்துருங்க. துணை முதலமைச்சர் கூட கிடையாது, எதிர்கட்சி தலைவரா வந்துருங்க. அது பாஜக அதிமுக மேல திருப்தியா இல்லை, கடுமையான அதிருப்தியில் இருக்கு. ரைட்டுங்களா? இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோத்தாருன்னா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே, வணக்கம். 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு அரசியல் களத்தில் பேசப்பட்டு வருது. ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தாவேகா இணைய போகிறதா இல்லையா, உண்மையிலே அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருதா வரலையா அப்படின்ற ஒரு பக்கம் அது நடக்குது. இன்னொரு புறம் பிஜேபி இதை செய்யலை, அதிமுக தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியில அதிமுக தாவேகாவோடு இணைந்து இந்த தேர்தல் களத்தை சந்திக்க இருப்பதாக இன்னொரு பக்கத்துல இப்படி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இதற்கிடையில சிபிஐ கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக விஜய் அவர்களை அழைச்சாங்க. விஜய் இன்னொரு 15 நாள் கழித்து வருவதாக ஒரு ரிக்வெஸ்ட் அமைச்சிருக்கிறாரு சிபிஐக்கு. இதற்கிடையில் செந்தில் பாலாஜியும் இது தொடர்பாக விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் செய்தி வருது. என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஹிஸ்டரியை சொல்றேன். அந்த ஹிஸ்டரியிலேருந்து விஜயை பாஜக அழைக்குமா அழைக்காதான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது இது நான் ஸ்ட்ரெயிட்டாக மென்ஷன் பண்ணி சொல்ல. ரஜினிகாந்த்னு ஒருத்தர் இருந்தார். ரஜினிகாந்த் அரசியலில் ஃபெயிலியர் ஆகுது. அவருக்கு சப்போர்ட்டாக நம்ம மாரிதாஸ், பாண்டே, மணி, இந்த மாதிரி ஒரு பெரிய டீமே நின்றுச்சு. இன்னைக்கு விஜய் பிஜேபியோட பேசுகிறாருன்னு இன்னொரு பத்திரிகையாளர் டீம் இப்போ போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கு. அது யாருன்னு சொல்லலாம், நம்ம நண்பர்கள் தான் எல்லாரும். அந்த மாதிரி இருந்தப்போ ரஜினி ஃபெயிலியர் ஆகும்போது அடுத்த ஆல்டர்னேட்டிவ் யாரு அப்படின்னு பிஜேபி தேடுறாங்க. தேடும்போது அவங்க ஆல்டர்னேட்டிவாக கண்டுபிடிச்ச ஆள் தான் விஜய். அப்போ அந்த சர்ச் அந்த டைம்ல குருமூர்த்தி மாதிரி ஆட்கள், மாரிதாஸ் மாதிரி ஆட்கள், இவங்க எல்லாருமே சர்ச் என்ஜின்ல போறாங்க. மாரிதாஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போறாங்க. போகும்போது விஜயை கண்டுபிடிக்கிறாங்க. விஜய்க்கான ரூட்டு கிடைக்கல அவங்களுக்கு சரியா.
பிஜேபியுடைய அஜெண்டா என்னன்னா, விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திமுகவை வெஹிமெண்ட்டாக எதிர்க்கணும். திமுகவை மட்டும் மோசமாக எதிர்க்கணும். திமுக அரசுக்கு எதிரான ஒரு பெரிய பப்ளிக் ஒப்பீனியனை ஒரு புயல் மாதிரி உருவாக்கணும். தொடர்ந்து பேசணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சிஎம் சார் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவங்களுடைய விஷயம். அதிமுக, பிஜேபி இதெல்லாம் வந்து நீ அதை பற்றிலாம் நீ கண்டுக்காத அப்படின்றது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தொடர்ந்து அடிப்பார். அவர் ஒரு 10 வருஷம் சினிமாவில் இருந்தால் என்ன ஆயிருக்கும், இப்போ இருக்கிற உடல்நிலை, அவருடைய மோசமான கெட்ட பழக்கங்கள், இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவர் பாதிக்கப்பட்டு அவரால் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ரைட்டா? இன்னைக்கு கமலும் ரஜினியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணாலும் வருஷத்துக்கு ஒன்று தான் அவங்களால பண்ண முடியும், அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸோ அந்த பணம் எல்லாமே இங்கே வந்துடுது. இன்னொன்று, அந்த பணம் சேஃபு, இன்கம் டேக்ஸ் கிடையாது, அமலாக்கத்துறை கிடையாது, யாரும் வந்து எதையுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த பணம் வந்து அப்படியே கிளாக்காகி நிற்குது. ரைட்டா? அது வருமானம். அப்போது அவர் வந்து திமுக அரசுக்கு எதிராக பயங்கரமாக பேசுகிறார். அதில் முக்கியமான அசைன்மெண்ட் இன்னொன்று என்னென்னா, நீ வந்து திமுக கூட்டணியை உடைக்கணும், காங்கிரஸை கூட்டிகிட்டு வரணும். காங்கிரஸோட இவருக்கு அலைன்மெண்ட்டு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ரைட்டா? ராகுல் காந்தியோட குவார்ட்டர்ஸோட ஒரு நெருக்கமானவர் இவர். அந்த காங்கிரஸை வந்து இந்த விஷயத்தை வச்சு உடைக்கணும். ரெண்டாவது, திமுக கூட்டணிக்கு வரக்கூடிய கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டுகளை வந்து கபலீகரம் பண்ணணும், நீ வந்து கையில் எடுக்கணும். டிசிஎம் சொல்லுவாங்க, கிறிஸ்டின் முஸ்லீம் ப்ளஸ் தலித், இந்த டிசிஎம்மை வந்து நீ கையில் எடுக்கணும். இதுதான் அசைன்மெண்ட்டு, இதுதான் ஒர்க்கு, இதுக்கான ஆள் தான் விஜய். அவரோட அசைன்மெண்ட்லேயே வந்து என்டிஏக்கு போனோம், பிஜேபிக்கு போகணுன்றது கிடையவே கிடையாது. அப்போ இது திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு விஷயம். எதற்காக, யார் பரப்புறாங்க, யாருன்றதை நபரை சொல்ல தேவையில்லை, அவர்களுடைய நோக்கம் என்ன? அதாவது திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணியை வந்து வெற்றிகரமாக முடிக்கணும்னு எதிர்பார்க்கலாம். ரைட்டா? அவங்களே வந்து விஜய் டீமே வந்து ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்கள்லாம் பற்றியா காங்கிரஸ் வந்துடுச்சு, நம்ம கூட சூப்பராக வந்துடும் அப்படின்னு. அது வராதுன்றது நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும், ஆனால் வந்துடும் சூப்பராக அப்படின்றது அவங்களுடைய அசஸ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ விஜய் வந்து அதை வச்சு தான் அவர் இமேஜின் பண்ணியிருந்தார். அந்த இமேஜினேஷனுக்கு பயங்கர இடியாக வந்து ஸ்டாலினோட ஹேண்ட்லிங் வந்துச்சு. ரைட்டா? பாசியை கூப்பிடு, பாசியை உட்காரவை, பாசியோட பேசு, நீங்கள் வந்து கூட்டணி மட்டும் வரணும் அப்படின்னு தான் பாசியோட விஷயம். ப. சிதம்பரத்தோட விஷயம் வந்து நீங்கள் கூட்டணிக்கு வரணும்னு. அப்புறம் கார்கே பேசுகிறாரு, நீங்களா பார்த்து நல்ல தொகுதியாக கொடுங்க, அவங்க 35 31 சொல்கிறாங்க அப்படின்னு. சரி, அது வரைக்கும் 27 இருந்தது, இந்த ஒன்று வச்சுக்கோ, 28 முடிச்சுக்கோ. இதுதான் ஸ்டாலினுடைய அசஸ்மெண்ட்டு, பிளானிங்கு, எக்ஸிக்யூஷனு. இது இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. தாவேக்கா எதிர்பார்க்கல, பிஜேபி எதிர்பார்க்கல, ஏடிஎம்கே குறிப்பாக எதிர்பார்க்கல. ஒட்டஞ்சிரும், சின்ன பின்னம் ஆகிடும், அது ஆகிடும், இது ஆகிடும் தான் அவங்களுடைய கால்குலேஷன். அந்த கால்குலேஷனை மீறி நடந்த விஷயம். அதை வந்து அந்த கால்குலேஷனை மெய்யாக்கிறதுக்கு இவங்க நிறைய செலவும் பண்ணாங்க. நடக்கலைன்னொன்னா அதிமுகவுக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு. ரைட்டா? ஓபிஎஸ் அவுட்டு, திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு. சசிகலா தனியாக கட்சி ஆரம்பிக்கிற மூடில் வந்துட்டாங்க. அவங்க டெய்லி ஜெயா டிவியில் உட்காந்துக்கிட்டு நேரு நகர் குடியிருப்பை சார்ந்த ஒருத்தர் அம்மா சின்னம்மாவுக்கு ஆதரவு தெரிவித்தார், பக்கத்தில் வல்லம் காலனியை சார்ந்த ஒருத்தர் வந்தார், இப்படி அந்த அம்மா. ஆனால் அவங்க ஒரு ஃபோர்ஸு, சசிகலா ஒரு ஃபோர்ஸ். அவங்க நின்னாங்கன்னா முக்குளத்தோர் ஓட்டு வந்து வராது. டிடிவி தினகரன்றது எப்பவுமே லேபிள் தான். சசிகலா உருவாக்குன ஆள் தானே, சசிகலா தானே கட்சிக்கு துணை பொதுச் செயலாளராக கொண்டு வந்தாங்க, சசிகலாவை நம்பி தானே 20 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. அப்போ சசிகலா சொல்லித்தானே அமமுக ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அந்த சசிகலாவே ரிவர்ஸ்ல போயிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது இது அவுட்டு. அப்போ முக்குளத்தோர் வாக்குகள் அவுட், அதிமுகவுக்கு முக்குளத்தோர் வாக்குகள் மைனஸ். ஓகே. அதனால தோல்வி பயம் வந்த உடனே எடப்பாடி என்ன சொல்றாரு, வழக்கம் போல போன வாட்டி கூட சொல்லிக்கிட்டே இருந்தாரு, பிரம்மாண்டமான கட்சி வரும். பிரம்மாண்டமான கட்சி வரும்.
அப்போ போன தடவை யார் சொன்னாரு, சவுக்கு சங்கர் இவங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னது வந்து காங்கிரஸும் வரும், விடுதலை சிறுத்தைகள் வரும், அதுக்கப்புறம் எல்லாரும் வருவாங்க அப்படின்றதுதான். போன தடவை திமுக கூட்டணி உடையன்ற எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலின் பிரேமலதாவும் போயிடுச்சு, ஓபிஎஸும் போயிட்டாரு, சசிகலாவும் போயிடுச்சு, செங்கோட்டையனும் போயிட்டாரு. இன்னொரு இன்சிடென்ட்ஸ் சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். செங்கோட்டையன் பிஜேபியோட க்ளோஸா இருந்தவர். ஆமா. அவர் ஏன் தாவேகாக்கு போனாரு? அனுப்பி வைத்தது பிஜேபி. ஓகே. அதே செங்கோட்டையன் வந்து திமுக வரப்போறாருன்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதை வேற கிளப்பி விட்டாரு. அது கிளப்பி விட்டாங்க. செங்கோட்டையன் அங்க நல்லா இல்ல. தாவேகால வந்து ரிங் மாஸ்டர் வேலை பார்க்கறதுக்கு அந்த ஆளுக்கு பிடிக்கல. அவர் ஏடிஎம்கே சைட்ல கூட அவர்கிட்ட வாங்க வாங்க வாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? அதுக்கு செங்கோட்டையன் அதிருப்தியில் இருக்கிறதுன்றது ஒரு பெரிய மேட்டர் தாங்க. ஓகே. அது ஆனா செங்கோட்டையன் வந்து தாவேகாக்கு போனது அட் த இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் பிஜேபி. பிஜேபி சொல்லிதான் போறாரு. ஏன்னா பிஜேபியோட நெருக்கமா இருந்தவர். ஸோ அது நீங்க பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துல பேரு கெட்டு போயிருக்கும் போது செங்கோட்டையனோட இணைப்பு வந்து தாவேகாவை பூஸ்ட் பண்ணுது. அப்படியே இவ்வளோ பெரிய ஆளு, யானையாக்கும் பூனையாக்கும் அம்மாக்கே ரூட்டு போட்டவர். ரைட்டா? அம்மா அந்த பஸ்ல டிராவல் பண்ணதுன்னா டிக்கெட்டு கீச்சு குத்த செங்கோட்டையன் என்ன பெரிய ஆளா? அந்தம்மா டிராவல் பண்றதுதான் பெரிய விஷயம். ரைட்டா? அது டிக்கெட்டு கீச்சு குத்தாரு, கோடு போட்டாரு, ரோடு போட்டாரு, அம்மாவை இங்க தங்க சொன்னாரு, இப்படி பண்ண சொன்னாரு. இந்த எலெக்ஷன் 89க்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுத்தாரு. அப்ப அந்த அம்மாவுக்கு மூளையே கிடையாதா? அந்த அம்மாவுக்கு அரசியல் அறிவே கிடையாதா? சசிகலா கூட இருக்கு, அதுக்கு அரசியல் அறிவு இல்லையா? அவ்வளோ பேர் இருக்கு. அப்கோர்ஸ் சசிகலாக்கு இல்லைன்றது தெரியுது. ஆனா மற்றவங்க எல்லாமே அதிமுகக்குன்னு ஒரு திங்க் டேங்க் இருந்தது இல்லை, அதெல்லாம் இல்லை, எல்லாமே செங்கோட்டையன் தான். அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி கொண்டு போய் செங்கோட்டையன் அது பண்ணி இது பண்ணி வரும்போது அதிமுகவுடைய தோல்வியை தவிர்ப்பதற்காக, அதிமுக தோல்வி முகாம்ல இருக்கிறதுக்காக திமுக 21க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய அணியாக அது பரிணமிச்சு நிற்கிறதையும் மைனஸ் பண்றதுக்கு தான் அண்ணன் விஜய் வரார் அப்படின்ற ஒரு கேம்பெயினை நம்ம ஆட்கள், நம்ம பத்திரிகையாளர்களை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. அதிமுக தான் ஆரம்பிக்குது. அதிமுக ஆரம்பிச்சு அதிமுக கொண்டு போகுது. சரி, அதுல இதுக்கு வந்து பாஜகவுக்கு இதுல உடன்பாடு கிடையாது. நயினார் மறுத்துட்டாரு, இது ஒரு வதந்திட்டாரு. இல்ல இந்த வதந்தியை கிளப்பணும் அப்படின்ற ஐடியா உடன்பாடு வந்து அண்ணன் எடப்பாடி. ஓகே, சிக்னல் கிடைச்சிருச்சு, கொடி பறக்குது, இதெல்லாம் அண்ணன் தானே அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தாவேகா விஷயத்துல. இதுல ஹார்டனிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா? அதிமுக வந்து தாவேகாக்கு கொடுக்க இருக்கிற தொகுதிகள் எண்ணிக்கை வந்து 40. அதை தாண்டல. ஆனா அவன் பயங்கரமா கிளர்ந்து எழுந்து சிஎம்ன்ற ரேஞ்சுக்கு விஜய் போய்கிட்டு இருக்கும்போது அதிமுக 40 தொகுதி தரேன் பேச்சுவார்த்தையின் போது நீங்க ஒரு குழு அமைங்க, நாங்க ஒரு குழு அமைக்கிறோம், நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுவோம், 40 தொகுதி தரேன், நீங்க வந்து எதிர்கட்சி தலைவரா வந்துருங்க, துணை முதலமைச்சர் கூட கிடையாது, எதிர்கட்சி தலைவரா வந்துருங்க, பாத்துக்கலாம், கூட்டணி ஆட்சி கிடையாது. துணை முதலமைச்சர்னா கூட்டணி ஆட்சி, துணை முதலமைச்சர்ன்றது கூட கிடையாது, எதிர்கட்சி தலைவரா வாங்க, 40 சீட் தரேன். இப்போ விஜய் வந்து நான் முதல்வர், நான் ஆட்சி, என்னோட தேர்தல் வாக்குறுதி என்ன, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன், ரைட்டா, வருஷம் 15,000 ரூபாய் தரேன், அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து எந்த பஸ்ல வேணா ஏறி போலாம், இப்படி இஷ்டத்துக்கு அவர் வாக்குறுதி கொடுக்குறவர் வந்து அது எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணிட்டு, நான் இல்லைங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அவர் தாங்க ஆட்சி அமைப்பாரு, நம்ம எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு இறங்கி வந்து ரிவர்ஸ்ல விஜய் சொல்வாரா? நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு தனி கடை வச்சிட்டீங்க, நீங்க எங்கேயோ வேலை செஞ்சிருக்கீங்க, மறுபடியும் வந்து அந்த பழைய வேலை செஞ்ச கம்பெனிக்கே போயிட்டு அவர் தாங்க முதலாளி, வேற எதுவும் இல்லை, நான் வச்ச தனி கடைலாம் பெரிய கடைலாம் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்வீங்களா? ஓகே, அப்ப இது பாஜகவுக்கு இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? கோபத்தை உருவாக்கல, இது வந்து அவங்க
ஐயோ நம்ம இல்ல அதனுடைய வெளிப்பாடு தான் சிபிஐ சம்மனா இல்ல அப்படியும் பேசப்படுது. அப்படி பேசப்படுதுங்க. ஜனநாயகன் படம் வந்து தள்ளி போறது இதெல்லாம் வந்து ஒரு ரீசனே கிடையாது. ஜனநாயகன் படம் வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு போறதும் அதுக்கு வந்து இவங்க அப்ளை பண்றதும் இதெல்லாம் இவங்களா பண்ணிக்கிட்ட கோளாறு. இதெல்லாம் பராசக்தி வந்து கரெக்டாக ரிவ்யூ கமிட்டிக்கு போச்சு, சர்டிஃபிகேட் வாங்கிச்சு, ரிலீஸ்க்கு வந்துச்சு. இவங்க ரிவ்யூ கமிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போனாங்க. அதில் வந்து டென்ஷன் ஆகிட்டு தான் வந்து சிபிஎஃப்சி வந்து எங்களை அந்த ஜட்ஜு வந்து சிபிஎஃப்சியை கேட்காம ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதில் டென்ஷன் ஆகி தான் வந்து ஹைகோர்ட் வந்து அதில் தலையிட்டு சிபிஎஃப்சிக்கு ஆதரவாக நீங்கள் மறுபடியும் இங்கே போங்க அப்படின்ற மாதிரி தனி நீதிபதி கிட்ட போங்கன்னு மாதிரி சொல்ல, நாங்கள் தனி நீதிபதி கிட்ட போல ரிவ்யூ கமிட்டிக்கு போகிறோம். மறுபடியும் டே 1லேருந்து ஆரம்பிக்கிறோன்னு போவோம். ரிவ்யூ கமிட்டி இப்போ தள்ளி போயிருக்கு. இப்போ ஜனநாயகனில் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் ரிவ்யூ கமிட்டிலேருந்து தள்ளி போகிறதுன்றது சாதாரண ஒரு விஷயம், அது பொலிட்டிக்கல் கிடையாது. அதே மாதிரி சிபிஐ சம்மன் வச்சுக்கோங்களேன். அதே சிபிஐ தான் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுத்துருக்க, விஜய்க்கு மட்டுமா கொடுத்துருக்கு? செந்தில் பாலாஜிக்கும் கொடுத்துருக்குல்ல. அப்போது சிபிஐ என்ன பண்ணுது, எலெக்ஷன் கேம்பெயினில் கரூர் சம்பவத்துக்கு விஜய் மட்டும் காரணம் இல்லை, விஜய் சொல்கிற மாதிரி செந்தில் பாலாஜியும் காரணமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேக வலைகளை வந்து கிளப்புதில்லை. இன்னொன்று, அமலாக்கத்துறையில் வந்து செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி என்னை வந்து பிஜேபிக்கு சேருங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சிபிஐ கூப்பிட்டு உட்கார வச்சு டெல்லியில் நெகோசியேஷன் பண்ணி 40 சீட் நீ எடுத்துக்கோ, நீ துணை முதல்வராக கூட வருவானே, எதிர்கட்சி தலைவராக வா, இல்லைன்னா தூக்கி உன்னை திகார் சிறையில் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுற மாதிரி ஒரு இமேஜினேஷனில் இப்போ செய்திகள் வந்துக்கிட்டு. ஆமாம், அப்படிதான் வருது இல்லையா? அப்படி எதுவும் இல்லை. அப்படி எதுனா இருந்ததுன்னா நான் 5 நாளைக்கு வரமாட்டேன், நான் வந்து பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியுடைய தலைவர், நீங்கள் அடிக்கடி டெல்லி கூப்பிடுறீங்க, அதே அதிகாரிகள் தான் சென்னையிலும் இருக்காங்க, சென்னையில் கூப்பிடுங்க நான் வரேன்னு இவர் கொடுக்குற பதில சிபிஐ இன்னைக்கு ஏத்திருக்குல்ல. அதான் அப்போ செந்தில் பாலாஜி இது எதேச்சையாக இயல்பாக நடந்த ஒரு விஷயம். செந்தில் பாலாஜிக்கு அனுப்பிய சம்மனும் கூட எதேச்சையாக இயல்பாக நடந்த விஷயம், அப்படிதான் எடுத்துக்கணுமா? செந்தில் பாலாஜிக்கு அனுப்பிய சம்மன் வந்து அதிமுக, பாஜக, விஜய் இந்த 3 பேருக்கும் வலு சேர்க்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட இது. இந்த கரூர் சம்பவம் வந்து திமுக செய்த சதி அப்படின்ற மாதிரி சொல்வதற்கான ஒரு விஷயம். அது ஒண்ணுமே இல்லை, அங்க எந்த ப்ரூஃபும் கிடையாது. செந்தில் பாலாஜி ஸ்பாட்லேயே கிடையாது. ஸ்பாட்ல இல்லாத ஒரு நபர், எல்லாம் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு அங்க வரக்கூடிய ஒரு நபர் இருந்த ஒருத்தர், அவரை வந்து சம்மன் கொடுத்து கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்க சொல்வது போல இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காரணம் இருக்குது. அரசியல் காரணம். அப்ப விஜயை கூப்பிட்டதுக்கு அரசியல் காரணம் கிடையாது, செந்தில் பாலாஜியை கூப்பிட்டதற்கு அரசியல் காரணம் இருக்கு அப்படின்றீங்களா? அப்படின்னு விஜயை கூப்பிட்டதுக்கு வந்து அரசியல் காரணங்கள் இருக்கலாம். அந்த விஷயத்த வந்து சிபிஐ விசாரிக்கிறோம், நாங்க நேர்மையா விசாரிக்கிறோம், நல்லபடி விசாரிக்கிறோம், நாங்க வந்து சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுப்புஜம் அது மாதிரி வேத மந்திரங்கள் படி ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி, அதனால நாங்க வந்து சரியா விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரை காட்டுறதுக்காக இருக்கலாம். ஆனா செந்தில் பாலாஜியை கூப்பிடுறது அரசியல் தான், வேற விஷயமே இல்லை. இப்போ அதிமுக இப்படிப்பட்ட ஒரு நகர்வை செய்திருக்கிறது அப்படின்றத பாஜக புரிந்து கொண்டதற்கு பிறகு அதிமுக மீதான பாஜக என்ன செய்யும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது பாஜக வந்து அதிமுக மேல திருப்தியா இல்லை, கடுமையான அதிருப்தியில் இருக்கு. ரைட்டுங்களா? இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது, பீஸா உடையும். ரைட்டா? முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறார். அதேதான், உண்மைதான். ஸ்டாலின் எச்சரிக்கை பீஸா உடையும், வாய்ப்பே கிடையாது. 10 தோல்வி பழனிசாமி, 11வது தோல்வி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரையும் செலவு பண்ணுங்கன்னா அவன் கடுப்புல இருக்கான். ஓ, நீ வந்து அவ்வளோ காசு வாங்கிட்டு நீ அமுக்கிட்ட, எங்களை வந்து செலவு பண்ணு நீ சொல்லிக்கிட்டு இருக்க, இதுன்னா இது அப்படின்றதுல ரிபல்லா இருக்காங்க. சசிகலா ஆல்ரெடி ரிபல். ரைட்டா? அவங்களோட எல்லாரும் டச்சில் இருக்கானுங்க. இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோத்தாருன்னா பல இடங்களில் 3வது இடத்துக்கு போவார் அவர். ரைட்டா? ஏன்னா போட்டி கடுமையாக இருக்குது, பல இடங்களில் 3வது இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போய் தோத்தாருன்னா அதிமுக பீஸா உடையும். சசிகலா தலைமையில் ஒரு அதிமுக உருவாகும். இல்லைனா வேலுமணி இருக்காரு, எங்கள் அண்ணன்
ரெடியாக இருக்கார் எடப்பாடியை கவுக்கிறதுக்குன்னு. வேலுமணி தலைமையில் ஒரு அதிமுக உருவாகும். அந்த அதிமுக வந்து எடப்பாடியை காலி பண்ணும், எடப்பாடியை நீக்கும், எடப்பாடியுடைய தலைமையை அக்செப்ட் பண்ணாது, எடப்பாடியை துரோகின்னு சொல்லும். ரைட்டுங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அதிமுகவில் நடக்கிறதுக்கு. ஸோ இவங்க வந்து பிஜேபி கடும் கோபத்தில் இருக்க பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையே இல்லை, தொகுதி பங்கீடே இல்லை. 50 தொகுதி வந்து பிஜேபி கேட்குதுன்னு சொல்கிறாங்க. யாருக்காக கேட்குது? அது டிடிவிக்காக கேட்குது. அன்புமணியோட தொகுதியெல்லாம் பிரிக்க வேண்டியது யாரு? அண்ணன் எடப்பாடி. அன்புமணியோட தொகுதியெல்லாம் பிரித்து கொடுக்க வேண்டியது அண்ணன் எடப்பாடி. இந்த மாதிரி 2 பேருக்கு இடையில பேச்சுவார்த்தையே இல்லை. 2 பேருக்கு கணவன் மனைவிக்கு இடையில பேச்சுவார்த்தையே இல்லை. எங்கேருந்து குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்கிறது? இதுதான் அதிமுகவுடைய நிலை. சரி, இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, பல இடங்கள்ல வந்து அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுது அப்படின்ட்டு. 3வது இடம் அப்படின்றது அதிமுகவுக்கு ஒட்டு மொத்தத்தில் நான் சொல்றேன் உறுதி ஆயிடுச்சா? ஒட்டு மொத்தத்தில் அதிமுகவுக்கு உறுதியாகலை சொல்ல முடியாது. நம்ம இப்போ சொல்றதெல்லாம் எலெக்ஷன் பற்றி நம்ம சொல்றதெல்லாம் ஜோசியம்தான். 3வது இடத்துக்கு வரும், தாவேக்கா 2வது இடத்துக்கு போகும், எல்லாமே ஜோசியம்தான். ஒரு சில இப்போ விளவங்கோடில் வந்து அதிமுக டெபாசிட் இழந்தது போன தேர்தலில். அண்ணாமலை டீம் வந்து 18% வாக்குகளை வந்து வாங்கிச்சு. அதிமுக வந்து டெபாசிட் இழந்து ஒரு சூழ்நிலைக்கு போச்சு. ஸ்டாலினோட கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகளில் தான் எதிர்கட்சிகள் திமுகவை ஜெயிச்சிருந்தது. 234ல் 7 தொகுதிகளில் தான் ஜெயிச்சிருந்தது. பாக்கி 225 தொகுதிகளுக்கு மேலே திமுக தான் ஜெயிச்சிருந்தது. இது ஸ்டாலினுடைய பர்வியூ, அந்த பார்லிமெண்ட் தேர்தல் ரிசல்ட், நாடாளுமன்ற தேர்தலினுடைய ரிசல்ட், பார்லிமெண்ட் தேர்தலுடைய ரிசல்ட். ஸோ அப்படின்னு நடந்திருக்கு, இப்படியும் நடந்திருக்கு. அதிமுக பல இடங்கள்ல இப்போ ராமநாதபுரம் 3rd place அதிமுக, ரைட்டுங்களா? அதே மாதிரி தேனி, தர்மபுரி இங்கெல்லாம் வந்து 3rd place. பார்லிமெண்ட் தொகுதியிலேயே இப்போ 3rd place, பல இடங்களில் 3rd place. இந்த 7 இடத்துல என்னமோ 3rd place போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு 3rd placeக்கு 7னா பார்லிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன், 42 தொகுதியில் 3rd place போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 42 தொகுதியில் 3rd place போச்சுன்னா ஏடிஎம்கே தோக்கவும் செய்யுது. போன தடவை தோக்கும் போது கூட என்ன சொன்னீங்க நீங்கள்? பாஜகவோட சேரல, அதனால தோத்தோம். பாஜகவோட சேர்ந்தா 11 தொகுதிகளில் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னீங்க. இந்த முறை பாஜகவோட சேர்ந்தாச்சு, சேர்ந்த பிறகும் தோக்குறீங்க, அதுவும் 3rd place தான் வரீங்க. அப்படின்னும் போது அதிமுக ஒற்றுமைப்படணும். அதிமுகவில் ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச் வரணும். இல்லாட்டி அதிமுக இனி ஜெயிக்கவே ஜெயிக்காது. அப்படின்னு அடுத்த பார்லிமெண்ட் 2029 அதுக்கு வந்து நம்ம வந்து அணி திரளணும், எடப்பாடியை வந்து நீக்கணும், அதுக்கு வந்து பொதுக்குழு கூட்டணும். எப்போ பொதுக்குழு கூட்டினாலும் காசு செலவு பண்ணி எடப்பாடி பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கிறாரு. இந்த முறை வந்து பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்க முடியாத அளவுக்கு நம்ம நிற்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரோக் வந்து அதிமுகவில் வலுப்பெற்றுக்கிட்டே வருது. ரைட்டுங்களா? முன்னாள் அமைச்சர்கள் இதுக்கெல்லாம் தூது போயிட்டே இருக்கானுங்க. அவனுங்க சசிகலாவோடையும் கான்டாக்டில் இருக்கானுங்க, எடப்பாடியோடையும் கான்டாக்டில் இருக்காங்க, எல்லாருக்கூடையும் கான்டாக்டில் இருக்காங்க. எல்லாமே டபுள் ட்ரிபிள் தான் அதிமுகவில். ஒன்றும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் டபுள் ட்ரிபிள் தான். இப்போ இந்த தேர்தல் தான் இறுதி. அதிமுக இப்படியே நீடிக்குமா இல்லை இன்னொன்றாக மாறுமா அப்படின்றதுக்கு? இந்த தேர்தல் தான் இறுதி. அதிமுக இப்படியே நீடிக்குமா இன்னொன்றாக மாறுமா அப்படின்னு தான். எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே அவர் வந்து திமுக ஓட்டை வாங்கவே இல்லை. டக்குன்னு காமராஜ் மறைஞ்சிடுறாரு. அப்போ காமராஜுடைய ஓட் பேங்க் வந்து அப்படியே நிற்குது. அந்த ஓட் பேங்க் ஆன்டி கருணாநிதி ஓட் பேங்க் எம்ஜிஆருக்கு வருது. இப்போ அதிமுக வீக்கா இருக்கு, தாவேகா வருது. தாவேகா வந்து அதிமுகவோட வருமா? அதுக்குதான் 2 பேருக்கும் தான் போட்டி, திமுக இல்லைன்னா தாவேகா. அப்போ தாவேகாவுடைய டிராவல் வந்து இப்படிதான் வருது. ஸோ தாவேகா வந்து அதிமுகவுடைய வாக்குகளை எடுக்குமா? அதிமுக ஏற்கனவே ஆன்டி கருணாநிதி காமராஜர் ரோட்டில் டிராவல் ஆன கட்சி, அந்த வாக்குகளை வந்து தாவேகா எடுக்குமா? எப்படி பண்ணும் அப்படின்றது வந்து இந்த தடவை வந்து ஓட்டு போலிங்கு
அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து தான் அது இருக்கு. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்கள்.